பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை பூரிப்பாக்குகிறவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியிலே மனிதனுக்கு பலவிதமான மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்று வேதத்தில் சொல்லுகிறார். இந்த பூமியிலே எல்லாவற்றை விட தேவனுடைய சமூகத்தின் நிமித்தம் வருகிற மகிழ்ச்சியே மேலான மகிழ்ச்சி. அதுதான் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிறது. ஆகையால் தான் சங்கீதம் 16 தாவீது சொல்லும்பொழுது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் தேவன் நம்மை பூரிப்பாக்குகிறார். அவருடைய சமூகத்தை நாம் தினமும் தேடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால் நம்முடைய இருதயத்தை கலிகுறச் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கலக்கங்களையும் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 43:5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்கிறார். நம்முடைய முகத்துக்கு இரட்சிப்புமாயிருக்கிறவர் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற இரட்சிப்பை நிமித்தம் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறவராயிருக்கிறார். பேதுரு அன்றைக்கு சமுத்திரத்திலே கடலின் மேல் நடக்கும் பொழுது காற்று பலமாயிருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே நீர் இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடன் காற்று அமர்ந்தது. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று மத்தேயு 14 நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கலக்கங்களையும் பயங்களையும் மாற்ற அவர் ஒருவரே உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் உங்களை பூரிப்பாக்க அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய சமூகத்தினால் உங்களை மகிழ்ச்சியாக்கி பூரிப்பாக்குவார். கவலைகள் பாரங்களை கர்த்தர் எடுத்து நித்திய சந்தோஷத்தை, நிரந்தர சந்தோஷத்தை தர இயேசு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரிகளை அழித்து போட்டு தேவன் நம்மை ஜெயமாய் நடத்துவார். அத்தாலியலை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று என்று 2 நாளாகமம் 23:21 வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அவருடைய கரம் பிடிக்கும் என்று சங்கீதம் 21 வாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி அந்தகார கிரியைகளை முறியடித்து ஜெயமாய் நம்மை நடத்துவார். அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை பூரிப்பாக்குவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.